குட் ஈவினிங் ஆல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் ரமா. பேசிக்லி ஃப்ரம் தமிழ்நாடு. இருந்தாலும் இப்போ ட்ரிவாண்ட்ரம் செட்டில், ட்ரிவாண்ட்ரத்துல டெக்னோ பார்க்ல ஒரு ஐடி ஃபர்ம்ல ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த போஸ்டேஜ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது. ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா தான் நான் இந்த ப்ரோக்ராம்ல இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தேன். அதே மாதிரியே ஒரு ஃப்ரெண்டோடையோ ஒரு ரிலேட்டிவோடையோ அழைப்பை அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவரையுமே போசேஜ் எனும் இந்த சிஸ்டத்தின் பேரிலும் இதுல இருக்கும் அனைத்து லீடர்ஸின் சார்பிலும் அன்புடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சோ எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்புற கடவுளை வேண்டிக்கிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும். சோ இந்த ப்ரோக்ராமோட நல்ல நடைப்புக்காக we shall have a silent prayer for few seconds. Please friends, please. Thank you all for your wonderful silent prayer. So wish you all a great evening and welcome you all again to this wonderful program. So நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு wonderful opportunity பத்தி தான் இன்னைக்கு நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். ஸோ கம்ப்ளீட்லி கொஞ்சம் புது சப்ஜெக்டா இருக்கலாம் இது முதல்ல கேட்கறவங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், குவைட் அண்ட் காமான ஒரு இடத்துல இருந்து மனசை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு கவனமா இதை பத்தி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினா நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க விரும்புறது 3 டாபிக்ஸ் பத்தி தான். கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, அப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ்னா என்ன, அப்புறமா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் ஆன போசேஜ் ப்ரோக்ராம். இது இவ்வளவு பத்தி தான் நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். சோ இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா இங்க சொல்லி தரதுக்காக we have one of a great mentor and leader, Dr. Kevin sir. So professionally he is a doctor. He is basically from Kerala. இருந்தாலும் இப்போ right now settled at Nagarkoil, Kanyakumari district. So I wholeheartedly welcome Kevin sir to have his wonderful presentation. Warm welcome sir. Thank you so much. Ma'am, is my voice clear? Yes, it's clear. There is some small technical issues. If there is something, please let me know. Okay, thank you. Yeah, sure. Yeah, anyway, thank you for that wonderful introduction. Myself Kevin. Actually என்னோட சொந்த ஊர் வந்து கேரளா. ஆனா இங்க வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் செட்டில் ஆகி கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் ஆச்சு. பேசிக்கலி ஐம் டென்டல் சர்ஜன். பட் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நான் ரொம்ப ஒரு ஆர்வம். அதனால வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக் பிசினஸுக்குள்ளாடி இறங்கிட்டீங்க. நிறைய லட்சக்கணக்கில் ரூபா போட்டு ஆக்சுவலா பேசிக்லி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர். பேசிக்லி எக்ஸ்போர்ட்டர். அப்புறம் நல்லா போயிட்டு இருந்தது. அது கூட அப்போ we will get that confidence. அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகி I started a hotel, first hotel. செகண்ட் அது நல்லா வந்து போது இன்னொன்னு ஆரம்பிச்சேன். அது நல்லா வந்து போது இன்னொன்னு ஆரம்பிச்சது that was a restaurant. அது வந்து கரெக்டா நம்ம கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 months பேக். அது ரொம்ப பயங்கர கான்ஃபிடன்ஸ் வரும்போது நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணேன். அங்கதான் இதுவரைக்கும் வாழ்க்கையில கேள்விப்படாத ஒரு விஷயம் லாக்டவுன். அந்த விஷயம் வந்தது. அங்க இன்வெஸ்ட் பண்ணது மொத்தமா லாஸ்ட் 2020 ஜனவரி ஆகும்போது எல்லாம் போது பயங்கர பிசினஸ் எல்லாம் கலக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 44-45 ஸ்டாஃப். வேற லெவல் லைஃப். கொஞ்சம் கெத்தெல்லாம் வந்தது. ஆனா ஒரே அடிக்கு லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7-8 months ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷன்ல ஆகும். நீங்க இப்ப கேள்விப்பட போற இந்த பிசினஸ் ஆக்சுவலா இது வந்து ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்கிட்ட கிடைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 months ஆகுது. ஸோ எனக்கு ஒரு இனிய வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் மொத்தமா தெரிஞ்சுக்கலாமே தெரியாம we should not come into a pre-judgment, right? ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்ப இருக்கக்கூடாது. ஓகே, இந்த 45 to 1 hours இந்த ப்ரோக்ராம் லிங்க் ஆஃப் ஆகும். அந்த ஆஃப் ஆகிற டைம் வரைக்கும் யூ ஷுட் பி இன்சைட் திஸ் ப்ரோக்ராம். இது என்னன்னு மொத்தமா கேட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் டேக் எ ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அது வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம். ஓகே, பிகாஸ் அண்ட் என்கிட்ட இந்த பிசினஸ் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஐ ஆம் டெரிபிளி ப்ரோக். ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டத்துல இருந்தது. திருப்பியும் வேலைக்கு போனோமா வேலைன்னா நான் எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம் இருக்குது, ஜாப் ஜாயின் அதர்ஸ் பிசினஸ். இன்னொரு ஆள் பிசினஸ் பண்ணணும், நம்ம அங்க போய் வேலை பண்ணணும். அதுதான் அந்த ஜாபுக்குள்ளாடி போனோமா திருப்பி யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா மனசு விட்டு கொடுக்கல, பிகாஸ் அந்த சிச்சுவேஷன்ல போனதாகும். ஸோ இந்த சிச்சுவேஷன் தாண்டி வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட இப்போ 8 months ஐ ஆம் டிராவலிங் வித் திஸ் ஃபோர்சாஷ். திஸ் இஸ் மை 8th month ஆக்சுவலி. அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது நிறைய டவுட்ஸ், நிறைய கேள்விகள், பிகாஸ் யாருமே இல்லை. பட் ரைட் நவ் வி ஆர் ரன்னிங் எ சிஸ்டம்.
அந்த சிஸ்டம் தான் ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்குது. ஆக்சுவலா we are running 3 programs, English, Malayalam and Tamil, and this is a Tamil version of it. Okay, so on behalf of the team Legends International, it's like an academy for you. Okay, and the academy சார்புல வருகை வரவேற்றுக் கொள்கிறேன் எல்லாருமே. So we are rightly jumping into the subject. Okay, இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்ஸ் we are going to handle. அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாக் செயின். அந்த பிளாக் செயின்னா கேட்கும்போது பிளாக்கா செயினா நிறைய டவுட்ஸ் வந்துடும். அந்த எந்த டவுட்ஸும் வேண்டாம். ஹோப் யூ ஆர் சீயிங் மை ஸ்கிரீன். பிளாக் செயின் என்னன்னா, இன்று வந்து நம்ம லைஃபே வாழ்க்கையே வந்து இன்டர்நெட் தான் இல்லையா? நம்ம போன்ல வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கிட்ட இன்டர்நெட் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு சான்ஸே இல்ல. லைஃபே வந்து ஒட்டுமொத்தமா இன்டர்நெட்டுக்குள்ளாடிதான். அது பிசினஸ் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், எல்லாமே. ஆனா இந்த இன்டர்நெட் வருதுக்கு almost in 1990s, 91 and 92 அந்த டைம்ல வந்து அமெரிக்கா வந்து they have banned the internet, citing the reasons that இன்டர்நெட் வந்து மக்களை வந்து வழிதட்டி தப்பான வழிக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு ரீசன் போட்டு இன்டர்நெட் தடை பண்ணாங்க 91 and 92. அது நான் சொல்ற ரீசன் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அது வரும்போது கொஞ்சம் தடைகள் இருந்துதான் ஆகணும், இல்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஸோ பட் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் லாங் 20-25 இயர்ஸ் இன்று வந்து எல்லாமே இன்டர்நெட் தான். இன்டர்நெட் இல்லாம நமக்கு உலகமே கிடையாது. ஆனா இன்டர்நெட்ல பொறுத்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உண்டு. அந்த மெயினான ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து இந்தியாவே மொத்தமா ஈவன் ஈச் அண்ட் எவரி மீடியாஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஹேக்கிங் இல்ல. ஒரு இஸ்ராயலி சாஃப்ட்வேரை பத்தி எல்லாமே நீங்க கேள்விப்பட்டு இருக்கும். நம்ம போன்ல இருந்து ஒவ்வொரு செகண்ட்ல நம்மளோட டீடைல்ஸ் வந்து ஹேக் ஆகிட்டு தான் இருக்கீங்க. உங்க ஈச் அண்ட் எவரி டீடைல்ஸ் இன்க்ளூடிங் உங்க இன்டர்நெட் பேங்கிங் சிஸ்டம் கூட நமக்கு தெரியும் நிறைய நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்டர்நெட்ல அப்படி நிறைய டிரான்ஸ்பரன்சி அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ் உண்டு. அதுல இருந்து ஒரு அப்கிரேடேஷன் அது வந்து ரொம்ப அவசியமா வந்தது. ஸோ அந்த அப்கிரேடேஷன் ஆகும் பிளாக் செயின். பிளாக் செயின்னா அது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் 2.0 வெர்ஷன். இன்டர்நெட்டோட அடுத்த படி, அதுதான் நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன், அதுதான் பிளாக் செயின். ஆக்சுவலா பிளாக் செயின்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. தட் வில் பி டீடைல் டிஸ்கஸ் இன் அவர் ட்ரைனிங் சிஸ்டம்ஸ்ல வந்து இதை பத்தி டீடைலா நான் நம்ம டிஸ்கஸ் பண்றேன். பிகாஸ் இது வந்து இட்ஸ் லைக் பிடெக், எம்டெக் அண்ட் பிஹெச்டி சப்ஜெக்ட். அதனால மொத்தமா படிச்சு முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ we will make it in a very simple way. So இன்டர்நெட்டோட நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன் தான் ஆக்சுவலா பிளாக் செயின். blockchain through actually now into each and every companies like multinational companies like Facebook, Google, Ford, Apple இவங்க எல்லாமே வந்து அவங்களோட systems வந்து ஒவ்வொண்ணா வந்து blockchain technology-க்கு வந்து மாத்திட்டே இருக்கீங்க. So one thing you can make sure எல்லா இந்த successful companies like multinational companies எல்லாமே successful ஆவதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியும். நம்ம எப்போதுமே ஆர்டினரி பர்சனா இருக்கிற ரீசன் என்னன்னா நம்ம எப்போதுமே வந்து இன்று என்ன நடக்குதோ அது கூட டிராவல் பண்ண மட்டும்தான் தெரியும். அதுதான் நம்ம சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சன். பட் when a successful person comes அவங்களுக்கு தெரியும் 15-20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும். So they will start from today itself. So அவங்க ஆரம்பிச்சிருக்கீங்க data protection and transportation, data integrity, healthcare, supply chain trading. இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட் வந்து பிளாக் செயின் மாத்த ஆரம்பிச்சிருக்கு. even in the government website like Tamil Nadu has announced its first blockchain policy in 2020. 2020 அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கத்தோட கம்ப்ளீட்டான வெப்சைட்ஸ் வந்து they are converting it to blockchain. So nice. In Kerala also there is a university called Kerala Blockchain Academy. You can get the course structure from there. Andhra Pradesh government வந்து அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு முன்னாடி இந்த பிளாக் செயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த பிளாக் செயின் வச்சு ஒர்க் ஆகும். இன்று வந்து செகண்ட் அது சப்ஜெக்ட் ஆகும். இட்ஸ் கால்ட் கிரிப்டோ கரன்சி. ஓகே, கிரிப்டோ கரன்சி ஆக்சுவலா வந்து 2009 முதல்ல இங்க இருக்குது. கிரிப்டோ கரன்சி என்னன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் தான் இமெயில். இமெயில் வந்ததுக்கு அப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிகேம் வெரி ஈஸி, ரைட்? டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப சிம்பிளா ஈஸியா நமக்கு பண்ண முடிஞ்சது. அன்ற வரைக்கும் நமக்கு வந்து யூஎஸ்பி, பென் டிரைவ், சிடி எல்லாமே போட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டைம். அங்க இருந்து இமெயில் வந்த போது டேட்டா டிரான்ஸ்ஃபர் உலகத்திலே போஸ்ட் கார்டு எல்லாம் மாறி அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இமெயில் வந்துட்டு. அதே மாதிரி பிளாக் செயின் வச்சு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சின்னு ஒருவேளை நீங்க கேள்விப்படலாம் கூடி பிட்காயின் அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கும்.
என்ன பிட்காயின், அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி தான் நம்ம இரண்டாவது சப்ஜெக்ட், தட்ஸ் கால்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ், பிளாக் செயின் வச்சு ஒர்க் ஆகும் இன்னொரு அப்ளிகேஷன் இஸ் கால்ட் கிரிப்டோ கரன்சி. அந்த கிரிப்டோ கரன்சி பொறுத்த அளவுக்கு இன்று வந்து பெரிய மாற்றங்கள் உலகத்துல உருவாக்கிட்டு இருக்குது. உலகத்துல ஒரு பெரிய எல் சால்வடோர் அப்படி ஒரு கண்ட்ரி, அவங்களோட லீகல் டெண்டர்னா நம்ம இப்ப இங்க ஃபியட் கரன்சி மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூபா நோட்ஸ், ஓகே, டாலர்னா டாலர் நோட்ஸ், அந்த மாதிரி நோட்ஸோட சேர்த்து அவங்க இன்னைக்கு வந்து they have accepted as cryptocurrency as a legal tender. இந்தியாவிலும் இது வந்து அசெட் கிளாஸ்ல மூவ் பண்ணிட்டீங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லாஸ்ட் May 31st வந்து ஒரு சர்க்குலர் ஆகும் 2021. அவங்க போட்டிருக்கிற சர்க்குலர் என்னன்னா, they are asking the பேங்க்ஸ்க்கு வந்து நீங்க கஸ்டமர்ஸுக்கு என்னெல்லாம் சர்வீசஸ் கொடுக்கணுமோ ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி அது கொடுத்துருங்கன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர். ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு லீகாலிட்டி நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் 2020 March 3rd Indian Supreme Court, Honorable Supreme Court of India has given a favorable judgment on cryptocurrencies. நமக்கு இங்க டிரான்சாக்ஷன் பண்ணலாம், we can செல் பண்ணிக்கலாம், வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, சோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இன் இந்தியா இட்ஸ் 100% லீகல். சரி, கிரிப்டோ கரன்சியை பத்தி இன்னும் தெரியணும்னா, இந்த நம்ம இன்னைக்கு டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கும் மணி லைக் ஃபியட் கரன்சிஸ், ருப்பி நோட்ஸ், ரைட்? இந்த ருப்பி நோட்ஸ் ஒரு நாள்ல வந்தது கிடையாது. மணி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து ஒவ்வொன்றா மாறி தான் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 4ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ்ல எல்லாமே படிச்சிருக்கோம் பார்ட்டர் சிஸ்டம், அந்த பண்டமாற்று முறை இல்ல, அந்த முறை நமக்கு இல்லாத ஒரு விஷயம் இன்னொரு ஆளுக்கிட்ட கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிடும். அது ரொம்ப கஷ்டமாகும் போது என்ன ஆச்சு, மணி இட் டிரான்ஸ்ஃபர்ட் டு சிஸ்டம் கோல்டு கோல்ட் அண்ட் சில்வர் கரன்சிஸ். நமக்கு ராஜவாழ்க்கை அந்த காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு சில்வர் கரன்சிஸ், கோல்டு கரன்சிஸ் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் இந்த மெட்டல் கரன்சிஸ். ஓகே, அன்று இருந்தக்கூடிய மக்கள் என்ன நம்பி இருக்கும், இதுதான் பணம் அப்படி நம்பி இருக்காங்க. கரெக்ட் தானே? பிகாஸ் வெள்ளி எல்லாத்தையும் சில்வர் கரன்சிஸ் அல்ல கோல்டு கரன்சிஸ் அதுதான் பணம் நம்பி இருக்கும். ஆனா எகெயின் மணி ஹாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு பேப்பர் மணி. மக்கள் வந்து எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ரைஸ் மாதிரி பணம் அது பொறுத்து மாறிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் கரன்சிஸ் வந்தது. நம்ம இப்ப நம்பிட்டு இருக்கிறது வந்து பேப்பர் கரன்சிஸ் கரெக்டா இருக்கும் நம்பிட்டு இருக்குது. பிகாஸ் நம்ம இப்ப அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மணி இஸ் ஸ்டில் இவால்விங், ரைட்? அதுக்கப்புறம் என்னது, இன்னைக்கு பிளாஸ்டிக் கரன்சிஸ். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி எல்லாமே இருக்கும் டெபிட் கார்ட்ஸ், இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம கிட்ட எல்லாருக்கும் இன்னைக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே உண்டு. ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி எகெயின் மணி அதோட அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அது எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு? எலக்ட்ரானிக் மணி. இன்று வந்து நம்ம ஒவ்வொரு போனிலும் வந்து கண்டிப்பா ஒரு யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் இருந்துதான் ஆகணும். கூகுள் பே ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், எனிதிங், போன்பே, எனிதிங். ஓகே, இன்று வந்து ஒவ்வொரு ஈவன் கருக்கு குடிச்சா கூட 20 ரூபா 40 ரூபா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா 2 years பேக் நமக்கு நம்ப முடியாது இல்ல, 40 ரூபா நம்ம போன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படியே நினைச்சா நமக்கு நம்பவே முடியாது. ஆனா இன்று சிஸ்டம் நம்பிதான் ஆகணும். வித்தின் 2 years உங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஷாப்ஸ்ல எல்லாமே வந்து TRX அக்செப்டட் ஹியர், எத்தேரியம் அக்செப்டட் ஹியர் அப்படி ஒரு போர்டு வரும். சோ அதுதான் கிரிப்டோ கரன்சி. அப்ப கிரிப்டோ கரன்சி என்னன்னு நம்ம முதல் புரியணும். கிரிப்டோ கரன்சி ஆக்சுவலா பணத்தோட நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன். ஓகேவா? இட்ஸ் அ டிஜிட்டல் வெர்ஷன். ஓகே, அது அதை பத்தி இன்னும் தெரியணும்னா, உலகத்திலே முதல் கிரிப்டோ கரன்சி வந்து பிட்காயின். அது வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணதாகும். ஆக்சுவலா நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி 2009 வந்து நான் இந்த சிஸ்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். அந்த சிஸ்டத்தை பத்தி அன்னைக்கு கேட்கும் போது எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு டிசிஷன் அல்லனா நாலேஜ். ஒரு 8 months பேக் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. இது யாருடைய பிரைவேட் கரன்சி, யாரோ ஒரு ஆளு பிரைவேட்டா போட்டிருக்காங்க, இதுல மேல என்ன நம்பிக்கை போட முடியுது? எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்த விஷயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு தான் அப்படி எனக்கு தோணுன ஒரு விஷயம் ஆகும். இது வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பப்ளிக் கரன்சி. இது யாருடைய சொந்தம் கிடையாது. ஈவன் உங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நோட்ஸ் கூடி டிமானிட்டைசேஷன் நடந்த டைமில் நமக்கு தெரியும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் இல்லையா, நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். பேங்க்ல போட்டு வைக்கும் போது பேங்க் இஸ் டோல்ட் டு பி a temporary custodian of money. நம்ம பணம் பேங்க்ல நம்ம டெம்பரரியா போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இன்று வந்து எப்படின்னா, பேங்க் வந்து அதோட ஓனர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் அது வந்து மோனோபொலி. ஓகே, நான் தப்பா சொல்லல. ஈவன் ஒன் ஆஃப் அவர் மெயின் பேங்க்ஸ் அவர் மட்டும் லாஸ்ட் இயர்ல வந்து 800 crores தான் பணம் இல்லாத ஏழைகளோட அக்கௌண்ட்ல இருந்து மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படி சொல்லி திருடி இருக்கு. சொல்லிதான் ஆகணும்.
ஸோ அதனால வந்து சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும். சென்ட்ரலைஸ் சிஸ்டம் மட்டும் இல்ல, சென்ட்ரலைஸ் சிஸ்டம் நம்ம பணத்துக்கு ஒரு ஓனர் உண்டு, அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க சொல்றபடி அது மாறிதான் ஆகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தைப்படியும் அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த நோட்ஸோட வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கு தவிர அது ஜாஸ்தி ஆன மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா 6 வருஷமா 8 வருஷமா தெரியாது. ஸோ மூவிங் இன்டு கிரிப்டோ கரன்சி, இது வந்து பப்ளிக்கோட கரன்சி. இது எப்படி பப்ளிக் கரன்சி ஆகும்? சரி, பிளாக் செயினுக்கு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னா, இந்த பிளாக் செயின் ப்ரோக்ராம் வந்து உருவாக்குன ஒரு ப்ரோக்ராமர் இருக்கும். அந்த ப்ரோக்ராமரை நினைச்சா கூடிய அந்த ப்ரோக்ராம் பண்ணி இந்த கரன்சி ஆக்சுவலா பிளாக் செயின் வந்து உருவாக்குன ஒரு ப்ரோக்ராம் ஆகும் இந்த கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி ப்ரோக்ராம் பண்ற வரைக்கும் அவர்கிட்ட தான் இந்த கரன்சி, தட்ஸ் ஃபைன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்சேஞ்சில் போட்டுடும். எக்ஸ்சேஞ்சில் போடும்போது அப்புறம் அவங்க கூடி அந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாம் தவிர அதுக்கப்புறம் அது எந்த மாற்றமும் வருத்த முடியாது. ஸோ இது வந்து அதோட சிஸ்டம் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் நான் வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நான் கண்டிப்பா பேசுவேன். ஸோ இது வந்து பப்ளிக்கோடது. ஸோ இது வந்து இந்த கரன்சியோட ஸ்பெஷாலிட்டிஸ் வெரி சிம்பிள். ஒவ்வொரு கரன்சி நம்ம டிசைன் பண்ணும்போதும் அந்த கரன்சியில வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்கும்னு ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ சப்ளை வந்து கம்மி, ஆனா டிமாண்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ தட்ஸ் அ சிம்பிள் திங். ஸோ அதனால என்ன, ஒவ்வொரு கரன்சிஸும் ரேட்டு கூடிட்டு இருக்குது. ஸோ பிட்காயின் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 பப்ளிக் லிஸ்டட் கரன்சிஸ் உண்டு. அது ஒரு கரன்சி மட்டும்தான் பிட்காயின். பட் இது வந்து முதல்ல ஆரம்பிச்சு 2009 ஆரம்பிச்சதுனால அன்று அது வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், அதனால மட்டும். ஸோ இது ஆரம்பிக்கும் போது பிட்காயினோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 60 rupees. இன்று வந்து 32 lakhs rupees. இது வரைக்கும் 40 lakhs வரைக்கும் போனீங்க. 60 ரூபாயில் ஆரம்பிச்ச ஒரு கரன்சியோட மதிப்பு அது வந்து 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது வந்து இட்ஸ் அன் அசெட். சுப்ரீம் கோர்ட் கூட சொல்றது வந்து இட்ஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். ஓகே, அசைய முடியாத சொத்து, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2016-17 காலகட்டத்தில் ஆரம்பிச்சதாகும் எத்தேரியம். எத்தேரியம் இஸ் டோல்ட் டு பி த செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் கரன்சி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சியில வரும்போது ஒரு விஷயம், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரியாலிட்டியில சொல்லி முடிக்கிறதா நான் பிளான் பண்ணிருக்கேன். ஓகே, இது வந்து எஜுகேஷன் சிஸ்டம். ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி உள்ள வரும்போது அதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டாக் மார்க்கெட்ல வரும்போது அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் ஏறதுக்கும் எந்த கம்பெனி ஆகட்டும் இல்ல, இந்த கம்பெனி பொறுத்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ரேட் ஏறதுக்கும் கம்மி ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சோ இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த 4000 கரன்சியை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஒரு இன்வெஸ்டரா மாறணும். ஓகே, அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். மூன்றாவது ஒரு கரன்சி, அந்த கரன்சி பேரு வந்து பைனான்ஸ் யூஎஸ்டி, BUSD. அதுல அந்த பேர்ல உங்களுக்கு தெரியும், யூஎஸ்டின்னா அது வந்து டாலருக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இட்ஸ் ஈக்குவலி பெக் டு டாலர். அதனால அதோட ரேட் வந்து மாறாது. நம்ம ஒரு ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குற மாதிரி இந்த BUSD கரன்சி கொடுத்தா இந்த 4000 கரன்சி நமக்கு வாங்க முடியும் வித்வுட் எனி சார்ஜஸ். அதுதான் பைனான்ஸ் யூஎஸ்டியோட ஒரு மிகப்பெரிய விஷயம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ். இந்தியாவில் ஏற்கனவே நான் சொல்லிட்டீங்க, இது வந்து 100% லீகல். பட் கமிங் டு த வேர்ல்ட் செனாரியோ, இன்று வந்து 85% ஆஃப் த வேர்ல்ட் ஹாஸ் அப்ரூவ்ட் திஸ் கிரிப்டோ கரன்சிஸ். ஒத்துக்கிட்டாங்க இது வந்து லீகல்னு. கிட்டத்தட்ட 15% கண்ட்ரீஸ்ல மட்டும் அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டு இருக்குது. இன் இந்தியா ஆல்சோ இட்ஸ் 100% லீகல். இது எங்க இருந்து வாங்கணும்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்சில் நமக்கு வாங்க முடியும். அதுதான் வே டு கலெக்ட் கிரிப்டோ கரன்சிஸ். எப்படி எல்லாம் நம்ம கிட்ட இது வந்து ஒரு சொத்து இல்லையா? உலகத்துல எந்த சொத்தும் 60 ரூபாயிலிருந்து 35 லட்சம் வித்தின் 10 வருஷம் ஆனது அப்படி ஒரு சொத்தே கிடையாது. ஆனா இந்த சொத்து அப்படி மாறும். அப்படி மாறணும்னா இப்போ நமக்கு ஒரு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், இது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே. அதுதான் இது நம்ம கிட்ட இருக்கணும்னா 3 வழிகள் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் வே இட்ஸ் கால்டு மைனிங். இந்த மைனிங் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலா ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். நான் அதுக்குள்ளாடி போறது மாதிரியே இல்லை. பிகாஸ் அது வந்து அது காம்ப்ளெக்ஸ் ஆன அல்கோரிதம்ஸ். இது வந்து ப்ரோக்ராம் தானே, அது வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எலக்ட்ரிசிட்டி வேணும், ஜிபியூஸ் இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் கால்டு மைனிங் இருக்கு. அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வேணும். நம்ம எல்லாம் சாதாரணமான ஆகல, என்னால அதுக்குள்ளாடி போய் எந்த யூஸும் இல்லை. ஸோ இட்ஸ் அதுல எல்லாமே வந்து இருக்கக்கூடியது வந்து ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது வழிமுறை வந்து பை ஃப்ரம் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ். இது வந்து ஏற்கனவே நமக்கு லீகல் ஆயனால இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 14-15 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எது வேணாலும், ஜியோடஸ் ஆகட்டும், வசிரெக்ஸ், ஷெப்பே, எனிதிங். ஓகே, ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்சேஞ்சஸ் யூ கேன் பை இட். ஓகே, ஆனா இன்வெஸ்டர் அப்படின்னாலே என்ன இருக்கணும், பணம் இருக்கணும் கையில். ஓகேவா? நல்லா பணம் இருந்த ஒரு ஆள் மட்டும்தான் இன்வெஸ்டர். இல்லாம 10,000 25,000 எல்லாம் போட்டு நம்ம இது போடாதீங்க. பிகாஸ் அது வந்து ரிஸ்க். பிகாஸ் இந்த வேலை ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பா ரிஸ்க் உண்டு. ஸோ அதனை பத்தியும் நம்ம படிக்கணும். அது வந்து இன்னொரு சப்ஜெக்ட்.
ஸோ அது ரிஸ்க் இருக்குது, நம்ம கிட்ட பணம் இருக்கணும். ஸோ ஐ ஆம் கட்டிங் ஆஃப் தட் செகண்ட் வே ஆல்சோ. அண்ட் தேர்ட் வே, அதுதான் நமக்கு இன்டர்வியூல தேர்ட் சப்ஜெக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னன்னு நமக்கு புரியணும்னா இட்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆக்சுவலா. இன்று வந்து நம்ம ஒரு இடம் வாங்கணும்னா, நமக்கு பிடிச்ச ஒரு இடம் வாங்கணும்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் பத்திரம் இல்ல 500 பத்திரத்துல நம்ம என்ன பண்ணோம், அதோட ட்ரெடிஷனல் எக்ரிமெண்ட் போடும். அந்த எக்ரிமெண்ட் வந்து அதான் கான்ட்ராக்ட். 2 பார்ட்டிஸ் மூலமாக ஒரு எக்ரிமெண்ட் போட்டுடும். அது வந்து தேர்ட் பார்ட்டியான கவர்மெண்ட் அது நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ அது வந்து அப்படி எக்ஸிகியூஷன் ஆகும். அதுதான் ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட். அதே மாதிரி இன்று வந்து ஈச் அண்ட் எவ்ரி டெவலப்ட் கண்ட்ரீஸ் தே ஆர் யூசிங் திஸ் எக்ரிமெண்ட். அந்த எக்ரிமெண்ட் எப்படின்னா பிளாக் செயின்ல போடுறாங்க. பிளாக் செயின்ல போட ஆரம்பிச்சிருக்கு. அது பிளாக் செயின்ல போடும்போது அதோட பேரு தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். லைக் யூகேல எல்லாமே வந்து இப்போ இடம் வாங்குறது எல்லாமே வந்து பிளாக் செயின்ல தான். அந்த பிளாக் செயின்ல போடுற ரீசன் என்னன்னா, அதோட ஃபர்ஸ்ட் வந்து லோ காஸ்ட் தான். அப்புறம் செக்யூர்ட். ஒரு இடத்துல கரெக்டா போட்டு பிளாக் செயின்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் அது ஆல்டர் பண்ண முடியாது. அது பிளாக் செயினோட மிகப்பெரிய அது செக்யூர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி பயங்கரமா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் தான். உலகத்துல எந்த சிஸ்டம் ஆனாலும் சேஃப்டி இருந்தா அங்க டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஐதர் டிரான்ஸ்பரன்சி இருந்தா அங்க சேஃப்டி இருக்காது. இதுதான். ஆனா இங்க சேஃப்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ரெண்டுமே இருக்குது. So with much pride I'm introducing a system before you. That system is called Forsage. அப்ப நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கு இது வந்து கம்பெனியா? சரி, கண்டிப்பா இது வந்து ஒரு கம்பெனி கிடையாது. இப்படி ஒரு கம்பெனியும் கிடையாது. இதுக்கு ஒரு ஓனரும் கிடையாது. இது ஒரு அட்மின் மேனேஜர், நத்திங் லைக் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் எவர் 100% டீசென்ட்ரலைஸ்டு மேட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட். இது என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க. உலகத்திலே நிறைய நபர்களோட லைஃப் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம். So we are jumping on to our website itself. Okay, and the website எப்படின்னா you can check any of the your browsers. அந்த browserல நீங்க forsage.io அப்படி போட்டீங்கனாலே அந்த வெப்சைட் நமக்கு வந்துடும். Okay, see the website is coming before you. Okay, sorry for the light technical delay from my side because lap கொஞ்சம் ஹேங் ஆயிருக்குது மார்னிங் முதல்ல யூஸ் பண்ணிருக்கனால. So right now you can see my screen. இந்த ஸ்கிரீன்ல வந்து Forsage வெப்சைட் இருக்கும். Forsage வெப்சைட் இஸ் ஜஸ்ட் இது இன்டராக்ஷன் பண்றதுக்கு ஒரு டோர் மாதிரி. ஆக்சுவலா வெப்சைட் கூட தேவையில்லை. இந்த ப்ரோக்ராம் கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு ஆக்சுவலி இட்ஸ் ப்ரோக்ராம் மேட் இன் பிளாக் செயின். அதுல இன்டர்நெட் எங்க இருந்தாலும் நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். இந்த Forsage ஸ்பெஷாலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படி நமக்கு ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, அந்த Forsage வெப்சைட்டோட அல்லனா Forsage ப்ரோக்ராம் அல்லாட்டி பிளாக் செயினோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே உண்டுதான். பிகாஸ் Forsage இஸ் ஜஸ்ட் a running ப்ரோக்ராம் which is running with block chain technology. அதனால பிளாக் செயினோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் Forsageோட வெப்சைட் ஸ்பெஷாலிட்டிஸ் ரெண்டுமே உண்டுதான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இட்ஸ் கால்ட் ஆட்டோனமஸ். What do you mean by autonomous? It's very simple. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெக்னாலஜில வந்து ஹியூமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. மனிதனோட கரம் எங்கே இல்ல. ஓகேவா, இது வந்து மனிதன் ஏதாவது இப்போ இதோட ப்ரோக்ராமர் இருக்குது. அந்த ப்ரோக்ராமரோட பேர் மிஸ்டர் லாடோ, இஸ் அ ஜெர்மன். அவங்க நினைச்சா கூட இந்த ப்ரோக்ராம் மாத்த முடியாது. அதுதான் பிளாக் செயின். சோ இதுக்குள்ளாடி ஆஃப்டர் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் யாரும் நினைச்சாலும் மாத்த முடியாது. உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய கம்பெனிஸ் எல்லாமே அதோட ஓனர்ஸ் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது அப்படி ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் டசன்ட் ஹேவ் எ ஓனர். ஓகே, அண்ட் இம்யூட்டபிள் கண்டிஷன்ஸ் இதுதான் நமக்கு தெரியணும். இம்யூட்டபிள் கண்டிஷன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ஏன் பண்றதுக்கு நான் கொஞ்சம் ஐ வில் டெல் யூ சம் கண்டிஷன்ஸ். நிறைய பேர் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண ஆள்கள் இருக்கும். அதுமா நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அதோட ஓனர் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கும். அந்த ஓனருக்கு நினைச்சபடி அதோட அங்க ஒரு கண்டிஷன்ஸ் எப்போதுமே மாறிட்டே இருக்கும். ஆனா இங்க அப்படி மாறவே மாறாது. இதோட ஓதர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் நினைச்சா கூடி இது வந்து ஆல்டர் பண்ணவோ கேன்சல் பண்ணவோ இந்த டிரான்சாக்ஷன் இன்னி வந்து ஆல்டர் பண்ணவோ முடியாது. அண்ட் இட்ஸ் 100% டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இஸ் 100% ஓப்பன், ட்ரஸ்ட்வர்த்தி. பிகாஸ் இது வந்து யாருக்கு வேணாலும் உள்ள போய் இதெல்லாம் நடக்குதா இல்லையா, எப்ப நடந்தது, இப்ப எவ்வளவு வேலட்டில் எவ்வளவு இருக்குது, எல்லா பேலன்ஸுமே நமக்கு தனியா செக் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். யார் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் யூ ஹேவ் மேட் அன் அக்ரிமெண்ட் வித் திஸ் ப்ராஜெக்ட், இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இதாகும். திஸ் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம். சென்ட்ரலைஸ் சிஸ்டம் என்னன்னா, அதுக்கு ஒரு ஓனர் இருக்கும். அந்த ஓனர் நினைச்சா அந்த ஓனர் சொல்றபடி அந்த சிஸ்டம் மாறும். ஓகே, அதனால அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக தான் அந்த சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் தானே நமக்கு வேலை செய்யற ஆள்கள். we are doing just a job there.
நான் நினைச்சதாகும், நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல முதல்ல ஏறும்போது ஒரு 40,000 50,000 சேலரி இருந்தது. அந்த சேலரி கிடைக்கும் போது நான் யோசிச்ச விஷயம், எனக்கு இவ்வளவு கிடைக்கணும்னா அவங்களுக்கு நான் சம்பாதிச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் மினிமம் அவங்களுக்கு ப்ராஃபிட் ரூபாய் கொடுக்கணும். அந்த ப்ராஃபிட்டோட ஒரு பெர்சன்டேஜ் கூட எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து சேலரி தான். ஸோ லைஃப்ல நெக்ஸ்ட் படிக்கு போனோம்னா ப்ராஃபிட்டோட ஷேர் கிடைக்கணும். ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், இது வந்து உங்க லைஃபை மாத்தி மறிக்கும். பிகாஸ் திஸ் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட். நீங்க இதோட ஓனர். ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி நீங்க இப்போ பிஓஎஸ்டி நீங்க கையில ஹோல்ட் பண்ணிருக்குன்னு வைங்க, நீங்க அதோட ஓனர் மாதிரி. அதே மாதிரி இந்த சிஸ்டத்தோட கிரியேட்டர் கூடி இதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் ஆயிருக்கீங்க. நம்மளே மாதிரி உழைச்சாதான் அவருக்கும் கிடைக்கும். ஸோ அண்ட் திஸ் இஸ் 100% இன்சைட் த நெட்வொர்க். தெர் இஸ் நோ ஹிடன் ஃபீஸ் ஒரு சர்வீஸ் ஃபீஸ் அண்ட் த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0. அப்படின்னா இந்த ஃபோர்ஸேஜுக்குள்ளாடி ஒரு செகண்ட் கூடி ₹1 கூடி உள்ளே போன்ற மாதிரி கிடையாது. ₹1 கூடி இல்ல, 100% அது நம்ம கிட்ட தான் இருக்கும். ஓகே, இங்க அதுக்கு நம்ம காசு திருடிட்டு போறதுக்கு இங்க ஒரு கம்பெனி அது எதுவுமே கிடையாது. ஓகே, சோ ஐ அம் டைரக்ட்லி கோயிங் இன்டு தி ப்ரோக்ராம். இது வரைக்கும் லாஸ்ட் February 6, 2020 தான் இது வந்து நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது, எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் இன்று வந்து 1.5 வருஷத்துல 16 லட்சம் மக்கள் வந்து இது கூட இணைஞ்சிருக்கீங்க. ஹேட் மேட் a ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அவங்க வந்து டோட்டல் டர்ன் ஓவர் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் நீங்க பாருங்களேன், இந்த $US தான் இன்டு 78. இது எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். இருந்தா இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஒன்றுன்னா ஒண்ணு. லாஸ்ட் 24 hours 996% has made ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், யாருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே காமிக்கும், இருக்கிறது அப்படியே காமிக்கும். இதுதான் $US டர்ன் ஓவர். இந்த டர்ன் ஓவர் இன்டு 78 பாருங்களேன். இந்த 78 உங்க கால்குலேட்டர் கண்டிப்பா வராது. அவ்வளவு பணம். நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட ஓனருக்கு தான் அது சேர்ந்து சேரும் இல்லையா? அது இங்க அது அப்படி கிடையாது. இந்த மொத்தம் பணம் நம்மள மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் போயிருக்கீங்க. தட்ஸ் த மெயின் சப்ஜெக்ட் ஹியர். ஓகே, அண்ட் ரைட் நவ வி ஆர் ஜம்பிங் இன்டு த லாகின் பேஜ். யாருக்கு வேணாலும் செக் பண்ணிக்கலாம், எந்த ஐடி வேணாலும் இது இப்படி நடக்குதா இல்லையா எல்லாமே செக் பண்ண முடியும். ஸோ அதுதான் வி ஆர் கோயிங் இன்டு த சிஸ்டம். ஓகே, லாகின்ல கிளிக் பண்ணும்போது அதுல வந்து எத்தேரியம், ட்ரோன், பியூஎஸ்டி அப்படி 3 கரன்சிஸ் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு ஏற்கனவே உண்டு. பட் ஐ எம் கோயிங் இன்டு பியூஎஸ்டி ஒன்லி. பிகாஸ் நம்ம கிட்ட பியூஎஸ்டி இருந்தா இந்த எதேரியம் ஆனாலும் ட்ரோன் ஆனாலும் உலகத்தில் இருக்கிற 4000 பப்ளிக் லிஸ்டட் கரன்சி ஆனாலும் நமக்கு வாங்க முடியும். ஸோ இங்க லோகின்ல கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஐடி போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஐடி வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து லாகின் பண்ணி பார்க்க முடியும். ஐ வில் ஷோ மை ஐடி இட் செல்ஃப். நான் வந்து June 1 தான் ஆக்சுவலா இந்த பியூஎஸ்டி ப்ரோக்ராமுக்குள்ளாடி வந்தது. அந்த ப்ரோக்ராமுக்குள்ளாடி வந்தது வந்து June 1, கிட்டத்தட்ட மார்னிங் 7:30 டைம். ஓகே, இன் இந்தியன் டைம். See, just click on that login to BUSD. அந்த சைட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. சைட் கிடையாது, என்னோட நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இல்லாட்டா ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். லைவா தான் நீங்க இந்த வெப்சைட் பார்த்துட்டு இருக்குது. ஸோ தேர் இஸ் ஒளிமறைவுகள் எதுவும் கிடையாது. இட்ஸ் 100% டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் லாகின் டு BUSD. அந்த ப்ரோக்ராம் நமக்கு முன்னாடி வந்துடும். ஓகே, ரைட். ஓகே, அண்ட் we are going to see that program. இந்த ப்ரோக்ராம்ல வரும்போது ஆக்சுவலா நான் இதுக்குள்ள அந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வரது ரீசன் என்னன்னு கூட நான் சொல்லிட்டு நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்குள்ளாடி போகிறேன். நான் வந்து ஒரு 8 months பேக் ஐ மேட் அ பர்சன். அன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலி ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ரோக் தான். அந்த டைம்ல ஆகும் அவரை நான் மீட் பண்ணேன். அவரோட பேரு வந்து மிஸ்டர் மணிகண்டன். அவரை நான் பார்க்கும்போது அன்று வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படின்னா, ஒரு பிசினஸ் நடக்கணும்னா பிசிக்கலி நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அவங்க நான் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல இதே மாதிரி ஒரு Zoom கோல் ரன் ஆகுது. அந்த Zoom கோலுக்குள்ளாடி there was a participants of almost 1000 persons, 1000 நபர்கள், 998, 996. அதோட இது நம்ம இப்பொழுது நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல பிசிக்கலி போய் பார்த்தாதான் நமக்கு அங்க சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க நம்ம கிட்ட ஒரு புதுசான ஒரு விஷயம், ஜூமில் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80-85 பேருக்கிட்ட இந்த அஃபிலியேட் பண்ணேன். அந்த அஃபிலியேட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அது மூலமா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயர்ல he has earned more than 10 crore rupees, 10 கோடி ரூபாய். ஆனா அந்த நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வந்து 3 மாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா நான் அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அது என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். அவரு கிட்டத்தட்ட 86 நபர்களுக்கு இந்த பிசினஸ் ப்ரோக்ராம் கொடுத்திருக்கு. அந்த 86 நபர்கள்ல யாரையும் அவங்க நேரடியா பார்த்ததே இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒன்லி த்ரூ Zoom கோல். அப்ப நான் இது வரைக்கும் பயன்படுத்தாத அந்த Zoom கோல் மூலமா அவருக்கு வந்து 10 மாசத்துல அவங்க லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானும் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் இந்த சிஸ்டத்தோட ரியல் ஸ்பெஷாலிட்டி. So see, my website is just getting, hold on, just I will show up, don't worry.
Okay, just hold on. எஸ் சைட்டு கொஞ்சம் சைட்ல என்னோட நெட்வொர்க் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. இதுதான் நம்முடைய வெப்சைட். ஓகே, திஸ் இஸ் மை ஐடி இட் செல்ஃப் 1843. ஓகே, நான் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது அது கூட நான் காமிக்கிறேன். ஃபைன். ஓகே, திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ஓகே, உள்ளே வரும்போது இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் நமக்கும் கிடைக்கும். உள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல இந்த ப்ரோக்ராம் முடியும். ஆனா உலகத்திலே நிறைய நபர்களோட லைஃப் சேஞ்ச் ஆன ஒரு ப்ரோக்ராம் தான். சோ அவங்களோட கவனம் கண்டிப்பா இங்க இருக்கணும். ஓகே, சோ இங்க 3 ப்ரோக்ராம்ஸ் 3 ப்ரோக்ராம்ஸ் we have, and the first program is called X3. செகண்ட் ப்ரோக்ராமோட பேரு வந்து X4 and the third program name is Triplex. அப்படி 3 ப்ரோக்ராம் தான் நமக்கு இங்க இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Triplex X3 ப்ரோக்ராம். ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்றேன், இது வந்து சும்மா இருந்தா கிடைக்காது. ஓகே, நிறைய நபர்கள் வந்து சொல்லுவாங்க, நீங்க 10,000 இப்படி போட்டுங்க, 100 ரூபாய் 1000 ரூபாய் எல்லா நாளும் வந்துட்டு இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மணி செயின் சிஸ்டம்ஸ், ஈவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லைக் லெஃப்ட் ரைட், நோ பான்சி ஸ்கீம், நத்திங். இங்க நம்ம வேலை செஞ்சாதான் கிடைக்கும். ஓகே, அது எப்படி செய்யணும்? திஸ் இஸ் a ஸ்மார்ட் ஒர்க். அதுதான். ஓகே, நான் இங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வந்து கிட்டத்தட்ட கரெக்டா இன்னைக்கு 60 days 60 நாள் முடிச்சிச்சு. 60 நாள் முடியும் போது திஸ் இஸ் மை இன்கம். ஓகே, 5992 BUSD. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 lakhs rupees. 50 நாள் இன்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சிஸ்டத்துல எதெல்லாம உண்டு. ஓகே, அப்ப உங்களுக்கு இப்படி ஏர்ன் பண்ணலாமா? கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? தட்ஸ் மை பாயிண்ட் ஹியர். This system is called affiliate marketing. அந்த affiliate marketing தான் இதுதான் எனக்கு கிடைச்ச affiliate link. This is my affiliate link actually. நீங்க Amazon ஆகட்டும், Google Pay ஆகட்டும், அந்த சிஸ்டத்துல எல்லாமே வந்து நிறைய இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாமே ஒவ்வொரு நபர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அனுப்பிச்சு தந்துடுவாங்க இந்த affiliate link. அந்த affiliate link எப்படின்னா நமக்கு தெரியும் ஒண்ணுமே கிடைக்காது, ஆனாலும் நம்ம தேடிட்டே இருக்கும், அப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படி. ஓகே, அந்த affiliate link ப்ரோக்ராம் ஆக்சுவலா நம்ம எப்போதுமே வந்து இன்னொரு ஆளோட சிஸ்டம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்குது. ஆனா இங்க யூ ஆர் மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வரணும்னா என்ன வேணும்? கண்டிப்பா இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி ஃபர்ஸ்ட் நம்ம வரணும்னா நம்ம கிட்ட இந்த BUSD அப்படி ஒரு கரன்சி இருக்கணும். இந்த BUSD எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும்? அதுதான் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இந்த BUSD ப்ரோக்ராம் நம்ம வாங்கும்போது நம்ம கிட்ட எவ்வளவு BUSD இருக்கணும்? பாயிண்ட் நம்பர் 1 ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது எப்படி வாங்கணும்? அதுதான். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ உங்களை யார் இப்போ இந்த அஃபிலியேட் லிங்க் ப்ரோக்ராமுக்குள்ளாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் யாருக்கிட்ட எப்படி சொல்லாது, இப்படி வாங்கினா நல்லா இருக்கும், அப்படி வாங்கினா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி எதுவுமே கிடையாது. இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஆளுகள் அவரோட ஐடி ஓபன் பண்ணி பார்த்ததுல இருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது. அந்த விஷயங்கள் தான் நான் ஆக்சுவலி ஐ எம் ஷேரிங் இட் டு யூ. ஓகே, so to coming into the system it will be better if you have 340 BUSD. okay, $340 இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆல்வேஸ் எனக்கு எப்போதுமே வந்து பிசினஸ்னா 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் பிசினஸ். பிகாஸ் பிசினஸ்னாலே அப்படிதான். பிகாஸ் நம்ம எப்போதுமே வந்து ஒரு சாதாரண நபரா இருக்கிறதுனால நமக்கு எப்போதுமே எங்கேயும் ஒரு இன்று நான் வேலை செஞ்சாச்சு, இன்று எனக்கு காசு கிடைக்கணும், 30 நாள் நான் வேலை செஞ்சாச்சு, நமக்கு அங்க இருந்து ஜோபுக்குள்ள காசு கிடைக்கணும், அதுதான் இல்ல. ஆனா அது தவிர நமக்கு ப்ராஃபிட்டை பற்றி நமக்கு மைண்ட்லயே வராது. பட் இங்க ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால டேக் இட் அஸ் a business. ஒரு பிசினஸ்ல வந்து $340 தான், 28,000 ரூபாய், 28,000 இஸ் நத்திங். ஓகே, இது வந்து as a stable plan, as a standard plan நான் சொல்றது. ஓகே, 340 BUSD நம்ம கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்கும்? நீங்க எக்ஸ்சேஞ்சில இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். உங்க அஃபிலியேட், உங்க ஹெல்ப், அந்த அஃபிலியேட் லிங்க் கொடுத்த ஆளு உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், ஹெல்ப் தந்துடும். அதுல இருந்து you have to take it in a wallet called token pocket. அதுல தான் உங்க இந்த வாலெட்ல தான் நம்ம இந்த மாதிரி கரன்சி எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். இந்த கிரிப்டோ கரன்சியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி 24/7 இதோட எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ஓபன். உங்ககிட்ட BUSD இருந்தா, டெதர் இருந்தா, ட்ரோன் இருந்து வைங்க, நைட்டு 12 மணிக்கு கூட யூ கேன் செல் இட் வித்தின் நோ டைம். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசா வந்துடும். சோ நைட்டு நம்ம கிட்ட நகை இருந்தாலும் இடம் இருந்தாலும் அதோட அசெட்னு சொல்ல முடியாது. பட் கிரிப்டோ கரன்சி இஸ் an 100% அசெட். சோ இந்த $340 இருந்து we are taking $155 ஃபர்ஸ்ட். $155 நம்ம எடுத்திருக்கோம். எடுத்து நம்ம என்ன பண்ண போறீங்கன்னா இந்த X3 பிளாட்ஃபார்ம் we are going to activate. இதுதான் ஒவ்வொரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல I will tell it as matrices. okay, this is our first box, second box, second matrix, third matrix, fourth matrix and fifth matrix. first matrix குள்ளாடி $5 தான் இருக்கும். அந்த $5 $5 $5 இப்ப எவ்வளவு இருக்கும்? almost 78 rupees.
350 400 rupees அவ்வளவுதான். இந்த 10ன்னா 780 rupees, 20 அதோட டபுள் அப்படிதான் வரும். அப்ப இது எல்லாமே சேர்த்து 80 plus 40 plus 20 plus 10 plus 5 எல்லாமே சேர்த்து வரும்போது $155 வரும். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஒரு கடை நம்ம வாங்கின மாதிரி, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அந்த கடை நம்ம வாங்கி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு இதே மாதிரி நான் நிறைய ஆளுகிட்ட சொல்லணுமா, அப்படி எதுவும் கிடையாது. என்கிட்ட நடந்த ஒரு பெரிய விஷயம், தப்பு நான் இமிடியேட்டா சொல்றேன். நான் 6 மாசம் 7 மாசம் முன்னாடி இந்த மாதிரி சிஸ்டம் எதுவும் கிடையாது. மனுஷார் பண்றது பாத்தீங்க, அவங்க பண்ற மாதிரி நான் பண்ணணும் அப்படி மட்டும் தான் நான் யோசிச்சு தவிர எனக்கு இதோட டவுட்ஸ் தெரியாது, இதை பற்றி நாலேஜ் தெரியாது. சோ அந்த டைம்ல வந்து சிஸ்டம்ஸ் கிடையாது. நான் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் 45 நிமிஷம் 50 நிமிஷம் 1 hour ஓடக்கூடிய இந்த ப்ரோக்ராம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் வந்து 2 நிமிஷத்துல ஷேர் பண்ணேன். அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, அவங்க டவுட் கேட்டா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன ஆச்சுன்னா சிஸ்டம் நடக்கல. அது எனக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இந்த சிஸ்டம் வந்து 2 விஷயங்கள். ஒன்று, ஐதர் யூ ஹாவ் டு டெல் இட் ஃபுல்லி, எல்லாமே சொல்லணும் 45 minutes 50 minutes, இல்லன்னா எதுவும் சொல்லக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த பிசினஸ் ப்ரோக்ராமுக்குள்ளாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க, மேக் தம் சிட் இன்சைட் தி Zoom ப்ரோக்ராம், தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஓகே, ஐதர் எல்லாமே சொல்லணும், இல்லன்னா எதுவும் சொல்லக்கூடாது. அது என்னோட வேண்டுகோள், இந்த பிசினஸ் நல்லா நடக்கிறதுக்காக. ஓகே, சோ யூ ஹேவ் இன்ட்ரோடியூஸ்ட் a person. ஓகே, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து உங்க ஐடின்னு பாருங்களேன், உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க இதே மாதிரி $155 இந்த மேட்ரிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது லைஃப்ல ஒரே ஒரு வாட்டு தான். ஓகேவா, இந்த $155 அப்ப எங்க போகும்னா 100% இட் வில் கம் டு யூ இம்மீடியட் ஆன் ஸ்பாட். ஆன் த ஸ்பாட் டிரான்சாக்ஷன் முடியும் போது இந்த 155 உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எவ்வளவு செலவாச்சு, 155, அந்த 150 நமக்கு ஏற்கனவே கிடைச்சிச்சு. ஓகே, நான் இது வந்து ஒரு சிஸ்டமா நான் சொல்றேன். அதனால வந்து எப்போதுமே வந்து ஒரு 3 நபர்கள் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, அப்படி எதுவும் இல்லை, ஆனாலும் நல்லா இருக்கும். ஸோ யூஆர் இன்ட்ரோடியூசிங் த செகண்ட் பர்சன். அவரோட பேரு வந்து உங்க பிரதரா இருக்கட்டும், நம்ம என்ன இருந்தாலும் நம்ம பிரதர் கூட இருக்குல்ல, அதே மாதிரி உங்க பிரதர் அல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டுன்னு வைங்க. அவரும் இதே மாதிரி $155 போட்டு உள்ள வந்துட்டீங்க. அந்த 150 அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இதே மாதிரி மேட்ரிக்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனா அந்த $155 immediately will be transferred to your wallet. ஸோ நம்ம எவ்வளவு வந்ததோ அதோட டபுள் நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள். தேர்டு மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. தேர்ட் சேல்ஸ் மட்டும் ஆக்சுவலா இது நமக்கு கிடைக்காது. இது 3வது சேல்ஸ் எங்க போகும்னா, இஸ் கோல்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த தேர்ட் சேல்ஸ் வந்து நம்மள யார் அஃபிலியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் சென்று சேரும், இந்த தேர்ட் சேல் மட்டும். சோ பயப்பட வேண்டாம், நல்லதான். பிகாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முதல் ஆள் இவங்க தானே, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் போட்டு கொடுத்தாச்சு. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவங்களுக்கு கிடைக்கும், செகண்ட் என்ட்ரி அவங்களுக்கு கிடைக்கும், ஆனா தேர்ட் என்ட்ரி வரும்போது அது உங்களுக்கு தான் வரும். பிகாஸ் அந்த ஏரியாவில் நீங்க சீனியர். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்ட்ரி 100%, செகண்ட் என்ட்ரி 100%, தேர்ட் என்ட்ரி மட்டும் நமக்கு கிடைக்காது. இதே மாதிரி இன்னும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க 4வது 100%, 5th 100%, and 6th will go to your senior partner. சிம்பிள். தேர்டோட மல்டிபிள்ஸ் 3, 6, 9, 12 இது எதுவும் நமக்கு கிடைக்காது. அப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் நிறைய பேரை ஆக்சுவலா இந்த ஜூன் 1க்கு முன்னாடியே நான் இதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஒரு 30 பேருக்கிட்ட நான் இந்த சிஸ்டத்தை பற்றி நான் ஷேர் பண்ணேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா, நீ ஒரு டாக்டர் தான், உனக்கு ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ணா பத்தாதா, அப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்டேன். ஆனா இந்த சிஸ்டத்துக்கு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. பிகாஸ் மனுஷாரோட அந்த ஐடி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இப்போ இன்னைக்கு எனக்கு அவர் இன்விடேஷன் கொடுத்தாச்சு. 3 மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு அவங்க கோயம்புத்தூர்ல பண்ணிருக்கீங்க, இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் பூல். ஐ திங்க் அவங்க 28க்கு அதோட ஹவுஸ் வார்மிங். சரி, 10 மாசத்துல 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண ஒரு ஆளு இங்க நம்ம ஊர்ல இருக்கீங்கன்னா, நிறைய நபர்கள் அவருங்கள மாதிரி இருக்குன்னா, சோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. சோ அந்த ஜூன் 1க்குள்ளாடி நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வந்தது. சோ 18 நபர்கள் இதுதான் அந்த 18 நபர்கள். அந்த 18 நபர்கள் என்ன நம்பி உள்ள வந்துட்டீங்க. அந்த 18 நபர்களுக்கு நிறைய சம்பாதிக்க வச்சதுனால எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில மட்டும் லாஸ்ட் 60 டேஸோட இன்கம் 2,05,000 ரூபாய் 100% இங்க டிரான்ஸ்பரண்டா இருக்குது. ஓகே, 100%. திஸ் இஸ் த ட்ரிப்ளெக்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம், ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படின்னா, அது வந்து நிறைய ஆளுகளோட ஹாட் ஃபேவரட். அது ரீசன் என்னன்னா, அது ரொம்ப சிம்பிள். X3 வந்து 100% ஆக்டிவ் ப்ரோக்ராம், பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். ஆனா X4 வந்து நமக்கு பண்ணாமலே கிடைக்கும். இட்ஸ் இஸ் a passive ப்ரோக்ராம். அப்ப நம்ம எதுவும் பண்ணாம வீட்டுல இருந்து செறிஞ்சு ஒரு சேர்ல இருந்தா நமக்கு கிடைக்குமா? அப்படி கிடைக்காது. இது எப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பிகாஸ் எல்லா சிஸ்டத்திலுமே வந்து நம்ம கூட இருக்கிற ஆளுகள் வேலை செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. கரெக்ட் தானே? ஆனா எந்த சிஸ்டம் வேணும் இங்க, ஈவன் இஃப் யூ ஆர் இன் a job, இஃப் யூ ஆர் மேனேஜர், உங்க கூட இருக்கிற கீழே இருக்கிற ஆளுகள் ஒர்க் பண்ணணும். இல்லன்னா நீங்க ஒரு சிஸ்டம் ரன் பண்ணது உங்க கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணணும். இல்லன்னா எல்லா இடத்துலயுமே அப்படிதான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம் உங்க கூட இருக்கிற ஆளுகள் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த சிஸ்டத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நபர் உங்க சீனியர்னு வைங்க, சீனியர் பார்ட்னர்,
அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆள் இரண்டாவது சீனியர் பார்ட்னர். அவங்களுக்கு நல்ல டீம் இருந்தா, அவங்க நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளுன்னா அவங்க மூலமாக அவங்களோட டீம் உங்க கூட வந்துடும். சோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த ஏரியாவில் உங்க ஒரு அவங்க மூலமாக ஒரு செயல் வந்து வைங்க. ஓகே, இந்த ஏரியாவில் ஒரு செயல் கிடைச்சுன்னு இது எப்ப கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் இஸ் டிபெண்ட் உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல டிபெண்டட் இல்ல, அது இன்னொரு ஆளோட பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்டட். சோ இந்த ஃபர்ஸ்ட் செயல் அண்ட் செகண்ட் செயல் நமக்கு கிடைக்காது. ஓகே, ஆனா அவங்க நம்ம கூட நம்ம டீம்ல இணைஞ்சிடும். ஆனா இந்த ஏ அப்படி ஒரு ஆளை இன்னொரு சேல்ஸ் பண்ணும்போது இது நமக்கு 100% கிடைச்சிடும், 100%. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் சேல், செகண்ட் சேல் அண்ட் சிக்ஸ்த் சேல் நமக்கு கிடைக்காது. ஆனா இது ஃபர்ஸ்ட் 100%, சாரி தேர்ட் 100%, ஃபோர்த் 100% அண்ட் ஃபிஃப்த் 100%, 100% நமக்கு கிடைக்கும். சோ இது என்னன்னா ஒவ்வொரு ஆளுகளும் 6 சேல் பண்ணும், 6 சேல்ஸ் முடிக்கும் போது அதுல 3 சேல் வந்து ஆட்டோ பூலா மாறுது. இட்ஸ் கால்ட் ஸ்பில் ஓவர். புது வார்த்தையா இருக்கும், ஸ்பில் ஓவர். ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம எஃபோர்ட் இல்லாம நம்ம சீனியர்ல இருந்து அவங்களோட எஃபோர்ட் மூலமா நமக்கு சேல்ஸ் வந்துடும். அதுதான் X4 அப்படி பிளாட்ஃபார்ம். இதுல நம்ம வரணும்னா இதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு $155 நம்ம கிட்ட இருந்தது. அந்த $155 இருந்து நம்ம எங்க பேலன்ஸ் நம்ம கிட்ட $75 இருக்கும். அந்த $75 நம்ம பயன்படுத்தி இதோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் தேர்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபோர்த் மேட்ரிக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுல ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் மீன்ஸ் 6 சேல்ஸ் இங்க 1ன்னு காமிக்கும், இங்க 6ன்னு காமிக்கும். இங்க ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடியும் போது இதோட ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் நமக்கு இன்கமா வந்துடும். சோ இதுதான் என்னோட சிஸ்டம். இது என்னோட ஐடியா ஆகும். X4 நான் ஆக்சுவலா வந்து 5 நான் ஆக்டிவேஷன் பண்ணேன். அது மூலமா எனக்கு பாசிவ் இன்கம் லாஸ்ட் 58 நாட்கள்ல 1,59,000 ரூபாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிகாஸ் இஸ் அவர் டீம் ஒர்க். இது என்னோட மட்டும் நான் பெரிய ஏதோ அப்படி நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அது சரியாகும். ஆனா நம்ம கூட இருக்கிற ஆளுங்க நம்ம ஹெல்ப் பண்ணிக்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா இன்னும் கீழே வரும்போது அது வந்து ட்ரிப்ளெக்ஸ் அப்படி ஒரு ப்ரோக்ராம் வரும். இதை ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த ப்ரோக்ராமிலும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு 109 BOC இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, நீங்க என்ன பண்ண தெரியுமா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ், தேர்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபோர்த் மேட்ரிக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணும் என்ன ஆகும், இது நமக்கு கிடைச்சிடும். சோ இதுல முன்னாடி நான் சொல்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், ரைட்? இது 3 லெவல். உங்க சீனியரோட சீனியர் அண்ட் சீனியரோட நெக்ஸ்ட் சீனியர் அவங்க மூலமா நமக்கு சேல் வந்துடும். அதனால இங்க ஃபர்ஸ்ட் சேல் வந்து வைங்க X4 மாதிரியே தான். AB நமக்கு கிடைக்காது. ஆனா இந்த லெவல்ல வரும்போது நமக்கு 30% கிடைக்கும். திஸ் இஸ் 100% பாசிவ். நீங்க ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுடுங்க. உங்க கூட இருக்க ஆளுல இதே மாதிரி பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த செகண்ட் லெவல்ல 30%, இந்த தேர்ட் லெவல் வரும்போது 70% கிடைக்கும். சோ இது என்னன்னா, இஃப் யூ ஆர் டெவலப்பிங் எ டீம், நல்ல ஒரு டீம் இருக்குன்னு வைங்க, அந்த உங்க அப்பனுக்கு நல்ல ஒரு டீம் இருக்குன்னு வைங்க, நமக்கு இதே மாதிரி கிடைச்சிடும். எப்ப கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது. ஆனா எனக்கும் இதே மாதிரி கிடைச்சது. பிகாஸ் நம்ம டீம் நல்லா போயிட்டு இருக்குது, அருமையா போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இப்ப 3 ஸ்டேட்ஸ் நம்ம சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு 1,00,000 ரூபாய் அண்ட் ஆல் ஆஃப் a total last 60 days that has given me a total profit of, இதுல காமிக்குது 4,70,000. பட் BOC ரேட் இப்போ ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் கம்மியா இருக்கு. அதனாலதான் எனக்கு 5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்க முடிஞ்சது. இது என்னோட திறமைகள் கிடையாது. திஸ் இஸ் த பவர் ஆஃப் சிஸ்டம். நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் த ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், திஸ் இஸ் a blockchain ப்ரோக்ராம். ஃபியூச்சர்ல வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து எங்க இருக்கும், நம்ம பிளாக் செயினுக்குள்ளாடி தான் இருக்கும். இருக்கிற கரெக்டான சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வர்றதுக்கு அவங்கள நீங்க இன்விடேஷன் கொடுங்க. அந்த இன்விடேஷன் கொடுக்கணும். மொத்தமா எனக்கு வந்து தப்பு நடக்கக்கூடாது. 45 minutes 50 minutes 1 hour எடுக்கும் இந்த ப்ரோக்ராம் மொத்தமா சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனா நான் அன்னைக்கு வந்து 2 நிமிஷத்துல சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த ப்ரோக்ராம்ல மட்டும் இன்விடேஷன் கொடுங்க. அவருக்கு வந்து இந்த விஷயம் புரியும். அதுக்கப்புறம் உங்க டைரக்ட் சீனியருமா நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க. அந்த கான்ஃபரன்ஸ் கால் போடும்போது என்ன ஆகும்னா, அதுல அவங்க என்னெல்லாம் டவுட்ஸ் இருந்தாலும் அந்த டவுட்ஸ் they will clear it and they will come with you. and இது வந்து நான் யோசிச்ச ஒரு விஷயம் ஆகும். நான் வந்து ஒரு 6 months 7 months இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி இருந்த நாலேஜ் கிராஸ் பண்ணியாச்சு, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஆனா இப்ப பாருங்களேன், 6 monthsல எனக்கு வந்து லாஸ்ட் 2 months இன்கம் இட்ஸ் மோர் than 5 lakhs rupees. சோ நான் படிப்பு முடிச்ச கிட்டத்தட்ட 20 years I have gained education. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல ஜாபுக்கு போகும்போது 40-50,000 rupees. ஓகே, 20 வருஷத்தோட எஜுகேஷன். ஆனா இங்க 6 months. அந்த 6 months எனக்கு 6 months எடுத்தது என்னன்னா, அன்னைக்கு சிஸ்டம் கிடையாது.
எப்படி பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாளைக்கு நமக்கு ட்ரைனிங் நடக்குது. இங்க உங்களுக்கு அந்த சிஸ்டம் இருக்குது. சோ எனக்கு 6 months தான், யூ கேன் டூ இட் வித்தின் 3 months. நான் உறுதியா சொல்றேன், உலகத்துல எந்த சிஸ்டம் ஆனாலும் இதே மாதிரி சம்பாதிக்க முடியாது. 11 வருஷம் ஆச்சு இந்த கிரிப்டோ கரன்சி நடைமுறை வந்துட்டு. ஆனா நம்ம இப்போதுமே நமக்கு இது தெரிய மாட்டேங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. we are 11 years behind, but still it's beginning because இந்தியாவில் மொத்தமா 80 லட்சம் மக்கள் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. that is just less than 1% of the India's total population. So welcome to Forsage. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க இருந்தவங்க, this is your life changing and wishing you all the success. And I have to tell you one more thing, be with the system. இந்த ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த லிங்கில் நில்லுங்க. பிகாஸ் இதுல ப்ராக்டிகலி நிறைய நபர்கள் நம்மளே மாதிரி ஏர்ன் பண்ண ஆள் இருக்கு. அவங்களோட சிஸ்டத்துக்குள்ளாடி நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிகலான விஷயங்கள் கிடைக்கும். So wishing you all the best. Thank you so much. And over to Remana. Thank you Kevin sir, thank you so much for your wonderful presentation. ரொம்ப அருமையா சிம்பிளா எல்லாருக்கும் புரியும்படி இருந்துச்சு அவருடைய presentation. So congrats and thank you so much. So கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி உங்க மனசுல எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், இப்படி எல்லாம் உள்ள earnings நம்மளாலேயும் earn பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு பதிலா, இந்த கேள்விக்கு பதிலா நம்மள மாதிரியே சாதாரணமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சிறிய கால அளவிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்த நிறைய லீடர்ஸ் இதுல லைவ் எக்ஸாம்பிளா இருக்காங்க. சோ அவங்கள கொஞ்சம் பேரோட லைவ் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கேட்டு புரிஞ்சுக்கலாம். சோ முதலாவதா நான் இங்க உங்க முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புறது, he is also professionally he is also a doctor. சோ ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். டாக்டர் ஹாரி சார் அவருடைய வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். ஹாரி சார், கேன் யூ ஹியர் மீ? Hello. Hello. For 2 minutes, he'll be back. 2 minutes. Yeah, okay, fine, thank you. So அவர் 2 minutesல அவர் வந்துருவாரு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் மோர் லீடரா நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஹோல்ட் a second. பாண்டிச்சேரில இருந்து ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். குமாரவேல் சார் அவருடைய வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். குமாரவேல் சார். Kumaravel sir, can you unmute? Yeah, thank you very much, madam. Thank you, sir. Good evening, everybody. Actually, I'm not prepared for that. Just he called me. She's called me. I'm traveling now. பரவாயில்ல, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Oh, sorry sir. Okay, please. என்னோட வீடியோ மட்டும் இருக்காது மேடம். பரவாயில்ல சார், சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் எல்லாரையும் மீட் பண்றேன் டெஃபினட்டா. நேச்சுரலா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் தான், பாண்டிச்சேரியில இருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு நெட்வொர்க்கிங் கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அப்போ நேச்சுரலா என்னோட லைஃப்ல வந்து நான் இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நான் வந்து 2018 அந்த டைம்ல கேள்விப்பட்டேன். பட் அந்த டைம்ல எத்தேரியம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2020 ஆகும். சேம் டைம்லயும் கேள்விப்படும்போது என்னன்னா, ஒரு பிசினஸ் நடக்கும்போது அங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து மணி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு இல்லீகல் ஃபேர்ம் ஆகும். ஸோ அந்த இல்லீகல் ஃபேர்மை வந்து நான் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அஸ் எ லீகல் கம்பெனிங்கிறது வந்து. ஸோ அதனால எனக்கு என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி மேல டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு லீகல் ஃபேர்மா இது கிடையாது அப்படிங்கறது என்னோட டவுட்டா இருந்தது. ஸோ அதனால இதை பத்தி நான் வந்து கேள்விப்படுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கினேன், இதுக்குள்ள போறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கினேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எகைன் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய நாலேஜஸ் வந்துகிட்டே இருக்கும்போது பயங்கர ஒரு ஸ்ட்ரைக்கிங். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 7 years வந்து 8 years கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு 3 lakhs வந்து பார்ட்டிசிபேஷன், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakh பார்ட்டிசிபேஷன் வரதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா ஜஸ்ட் வந்து ஒரு 1 yearக்குள்ள வந்து ஒரு 1.5 yearsக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 16 lakh பீப்புள் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படி இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளவு க்ரோத் இருக்கணும், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து பார்க்க வந்தேன். பட் இதுக்கும் மேல என்னன்னா, இது வந்து ஒரு வெர்ச்சுவல் கரன்சி. இது யாரும் வந்து
கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த ஒரு கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். ஸோ இதுதான் என்னோட அட்ராக்ஷன். எந்த ஒரு கம்பெனி ஆனாலும் அந்த கம்பெனியோட ஓனர் அவர் டிசைட் பண்றாருன்னா அது க்ளோஸ் பண்ண, அவருக்கு லாஸ் இருந்தா அது க்ளோஸ் ஆயிடும். பட் இந்த ஒரு சிஸ்டம் வந்து எப்பவுமே க்ளோஸ் ஆகாது. ஸோ அதுதான் இதோட மெயின் அட்ராக்ஷன். அப்போ க்ளோஸ் ஆகாத போது நம்ம யாருக்குமே வந்து தைரியமா ப்ரமோட் பண்ண முடியும். ஏன்னா யாரு வரவங்களுக்கும் வந்து இது எப்பவுமே ஸ்டாண்டிங்ல இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட இந்த நெட்வொர்க், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் எவ்வளவு காலத்துக்கு இருக்கோ ஸோ அவ்வளவு காலத்துக்கும் இது ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்போ இந்த இன்டர்நெட்ல ஹேக்கிங் இருக்கு, இந்த ஹேக்கிங்கோட ஒரு நெக்ஸ்ட் வேர்ஷனா இது இருக்கு. ஸோ இது யாருமே வந்து இது யூஸ் பண்ண முடியும், யாருமே ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ஒரு நேம் இருக்குன்னா கூட அது நிறைய பிளாக்ல வந்து ஒரு பிளாக் செயின் மெத்தட்ல வந்து வச்சிருப்பாங்க. இப்போ ஹேக்கிங்கிறது இங்க இம்பாசிபிள். ஸோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ரொம்ப ஒரு சேஃபான இடத்துக்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்தியாவில் ஒரு ஓன் கரன்சி வரணுங்கிறது வந்து டிசைட் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ள எல்லாமே டெசிஷன்ஸ் இப்போ அப்கமிங்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி இல்லாம வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சதுனால ஸோ எனக்கு கிடைச்ச கான்ஃபிடன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு டைம்ல வந்து நான் இதை எடுத்திருக்க ஹோப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு வித்தின் வந்து ஒரு 30 days கம்ப்ளீட் ஆகும்போது, இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு மினிமம் வந்து 2 lakhs above இன்கம் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னோட கோலும் கூட. அது 100% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு இது ஒரு சிம்பிள் வேல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் வந்து அஃபிலியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இது கேஷுவலா பண்ணாலே போதும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பத்தியும் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு. பட் வந்து இது அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன், இது சரியா இல்லையாங்கிறது மட்டும் சொல்லி கொடுத்துட்டா போதும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாருக்குமே அது பெரிய growth கிடைக்கிறதுக்குள்ள பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு எத்தேரியம் ஸ்டார்ட் பண்ண காலத்துல, எத்தேரியம் வந்து 2020 பிப்ரவரில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து ட்ரான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிஓஎஸ்டி. ஸோ இது ஏன் வந்து மாறி மாறி வந்திருக்கு அப்படின்னா, எத்தேரியம் வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் காயின். எப்படி இன்னைக்கு ஆக்சுவலா 2 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. அப்போ 4 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 2 லட்சம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ஒரு பிசினஸ் எத்தேரியம்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா மினிமம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹைக் ஆகுது. அப்ப பிளக்சுவேஷன் இருக்கிறதுனால எல்லா மக்களும் வந்து அதுல வந்து சாதாரண பீப்புளும் வந்து கன்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரான், இதுவும் ஒரு பிளக்சுவேஷன் இருக்கு. பட் ஆனா இந்த பியூஎஸ்டிங்கிற காயின் வந்து ஒரு ஸ்டேபிள் கரன்சி. அது எப்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா டாலருக்கு ஈக்குவலாவே இருக்கு. ஸோ இந்த டாலருக்கு ஈக்குவலா இருக்கும்போது நம்ம ஏன் எந்த ஒரு பிளக்சுவேஷன் இல்லாம எந்த டைம்லயும் எத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு நாள் கழிச்சாலும் கூட அது ஒரு மாற்றங்கள் இல்லாததுனால எப்பவும் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்ல கூட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா பர்சன்ஸும் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியும். அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு நார்மல் பர்சன் எனக்கு ஒரு 1000 rupees அரேஞ்ச் பண்ண முடியும், எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, டெஃபினட்டா அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியதான் இந்த பியூஎஸ்டி கரன்சி. அது மட்டுமே இல்லாம இன்னைக்கு ஒரு நார்மல் கரன்சியா உள்ள பிடிசி ஆகட்டும், எத்தேரியம் ஆகட்டும், இதெல்லாமே ஹைக்கா வந்து பயங்கர பொட்டன்ஷியலா வளரும் போது, பட் நம்மளோட டாலர் பினான்ஸ் யூஎஸ் டாலர் ஈக்குவலா உள்ள ஒரு டாலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கரன்சி பியூஎஸ்டி கரன்சி எவ்வளவு அளவுக்கு வந்து பாசிட்டிவா வந்து வளர போறங்கிறத வந்து நீங்க மீன் பண்ணீங்க. ஸோ அதனாலதான் வந்து ஃபோர்சேஜ் வந்து பயங்கர கால்குலேட்டிவா இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ லேடோ வந்து இந்த ஃபோர்சேஜ் ஸ்டார்ட் பண்ண லேடோ ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டதோட சரியா மோர் தென் அவரை விட நிறைய பீப்புள்ஸ் வந்து இதுல வந்து ஏர்னிங்ஸ் வந்து அவரை விட ஜாஸ்தியா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு ஓனரா அவர் ஓனர் கிடையாது, அசிய கான்ட்ராக்ட் பர்சன். நம்மளும் அவரும் வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் இதுக்குள்ள பண்றோம். ஸோ யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இன்கம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அவங்களோட பொட்டான்சியல் அண்ட் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு இயர் வந்து டெஃபினட்டா நல்ல இயரா அமைய போது. இங்க வந்து ஹியர் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைய போகுது. ஏன்னா பிகாஸ் என்னோட லைஃப்ல வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவா நினைக்கிற ஒரு டைம் தான் இந்த டைம். நான் இதுக்குள்ள என்ட்ரி ஆன டைம் தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much for your wonderful experience. ஒரு சொன்ன மாதிரியே இப்போ ஒரு ஸ்டேபிள் கரன்சி வந்திருக்கு. கண்டிப்பா அதனால ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அமையும்ன்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் அவர் நெக்ஸ்ட் லீடர், I think Harry sir is back. So I wish to introduce before you. He is professionally he is a doctor. He is from Takkalai. So I wholeheartedly welcome Harry sir to share his valuable experience with us. Sir, can you hear me? Yes, hope you can hear me, right, ma'am? Yeah, please. Okay. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹாரி. நான் வந்து தக்கலைங்கிற ஊர்ல வந்து நான் டாக்டரா இருக்கேன். நான் ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், டயபெட்டாலஜிஸ்ட். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு
மீட்டிங். அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் கெவின் சார். ஆக்சுவலி அவர் மலையாளத்துல பேசுறது தமிழ்ல பேசும்போது இன்னும் அழகாவும் இருக்கு, நிறைய பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸோ இங்க எல்லாருமே நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐடியா வந்திருக்கும், இது என்ன பிஸ்னஸ், இது என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா நம்முடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரியாது. என்ன மனசுல ஒரு நெகட்டிவான தோணும் அப்படின்னா, இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சார் பேசினாங்க பாத்தீங்களா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுல அவர் அவ்வளவு டீட்டெயிலா எல்லாத்தையும் ஒரு குட்டியா ஒரு சம்மரி மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். இதுல கண்டிப்பா நம்ம தாராளமா ஏர்ன் பண்ண முடியும். ஆனா ஒரு டவுட் வருது, இது நான் செய்ய முடியுமா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது ரொம்ப காமனானது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அன்லெஸ் யூ ட்ரை, அது நீங்க செஞ்சு பார்க்காம அது வருமா வராதான்னு டிசிஷனுக்குள்ள வர்றது இட்ஸ் அ ராங் திங் ஆக்சுவலி. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் டெல் யூ வித் ஸ்மால் இல்லஸ்ட்ரேஷன். இப்போ யானை பார்த்திருப்போம் இல்லைங்களா. யானை வந்து காட்டுல நடக்கும்போது அதனுடைய கெப்பாசிட்டி இஸ் டிஃபரெண்ட். அது காட்டுல நடக்கும்போது கம்பீரமா நடக்கும். அது சில ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க, யானை நடந்து வர அதனுடைய ஃபுட் பிரிண்ட் கேட்கும் போதே வந்து சிங்கத்துக்கு கூட பயம் வருமா. அவ்வளவு மெஜஸ்டிக்கானது ஒரு யானை. அட் த சேம் டைம் அதே யானைய வந்து சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த யானையை வச்சு ஒரு ரிங் மாஸ்டர் அதை அடக்கி வச்சிருப்பாரு. ஒரு சின்ன குச்சிக்கு அந்த யானை பயந்து போயிருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் டு லேர்ன். இப்போ நம்ம எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது இந்த யானைக்கு தான் யாருங்கிறது தெரியல அந்த சர்க்கஸ்ல இருக்கும்போது. அதனால ஒரு ரிங் மாஸ்டர் ஒரு சின்ன குச்சிக்கு அதை வச்சு மிரட்ட முடியுது. ஆனா அதே யானைகளுடைய பவர் அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பீரத்தை அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரிங் மாஸ்டரால அது கண்டிப்பா அடக்க முடியாது. ஸோ நாமளும் இப்போ கிட்டத்தட்ட எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நாம நம்மளை அப்ளை பண்ணிக்கணும், நம்ம செஞ்சு பார்க்கணும். அது பார்க்கும்போது தான் நம்முடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தெரியாத வரைக்கும் நாம இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்டு இல்ல சின்னதா ஒரு பிசினஸ் ஏதோ அன்னைக்கு உள்ள ஒரு சர்வைவல் மைண்ட் செட்டோடயே நம்ம லைஃப் நம்ம ஓட்டி முடிச்சிருவோம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ராங். கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். நம்ம மேல போகணும், இன்னும் முன்னேறணும், நம்ம பெரிய அளவுல போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங் இதெல்லாம் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் டூயிங் இட் வித் ஓப்பன் ஹார்ட். நம்ம எல்லாருமே நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராட் மைண்ட் செட்ல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் ரீச் த மூன் ஃபார் ஷுர். கண்டிப்பா அதை பண்ண முடியும். அவங்க கேட்கறதெல்லாம் சிம்பிள். இதுல நம்ம இந்த சிஸ்டம்ல இருக்க வேண்டியதுலாம் ரொம்ப முக்கியமானது ஒன்னே ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சி. நம்ம தொடர்ந்து இதுல விடாமுயற்சியா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போமானால் சக்சஸ் நிச்சயமா நமக்கு இதுல உண்டு. அண்ட் இதுல ஃபெயிலியர்ஸ் இல்லைங்கிறது தான் இதுல பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு மேல செய்ய வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நாம ஒரு கை தூக்கி கொடுப்போமானால் அவங்க லிஃப்ட் பண்றதுக்கு தே ஆர் ரெடி. ஸோ விஷிங் யூ ஆல் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹெட் சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சோ மச். ஸோ அடுத்துதான் நம்மளுடைய ப்ரோக்ராமோட கன்க்ளூஷன் செஷனுக்கு மூவ் ஆகுறோம். ஸோ கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமை கன்க்ளூட் பண்றதுக்கு I wish to introduce before you one of our great mentor and leader, Mr. Anpalagan sir. So he is from Nagarkovil. So I wholeheartedly welcome Anpalagan sir to conclude the program and share his valuable experience with us. Sir. Yeah, thank you. நான் பேச கேக்குதுங்களா மேடம்? சார் கேக்குது சார், ப்ளீஸ். ஓகே. Thank you very much. ரொம்ப அருமையான பிரசன்டேஷன் as usual. Of course no words to express. ரொம்ப அழகா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து நமக்கு டாக்டர் கெவின் நமக்கு அந்த பிளான் சொன்னாரு. நேம் மெம்பர்ஸுக்கு நிச்சயமா அது ஒரு அவங்க ஹார்ட் டச்சிங்கா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் ஒரு பிசினஸ்ல இணைஞ்ச முடியும், அவங்க இந்த பிளான் கேட்க முடியும், இணைய முடியும், கோடிகள் சம்பாதிக்க முடியுங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. அதே மாதிரி குமரவேல் சார் த ஷார்ட் டைம்ல அவருடைய அச்சீவ்மெண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. அப்கோர்ஸ் நம்ம டாக்டர் ஹேரி அவரு as you think as you are, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாகவே ஆவீர்கள் அப்படிங்கிற விஷயத்த யானையை வச்சு அழகா சொன்னாரு. ஸோ சொல்லுவாங்க, அதாவது ஃபைனலி ஐ மெட் மை எனிமி இட்ஸ் நன் அதர் தென் மீ அப்படிங்கிறது. நம்மகிட்ட அவ்வளவு திறமைகள் நம்மகிட்ட இருக்குது, அவ்வளவு பொக்கிஷங்கள்
யாருக்கு எந்த விதமான பாரபட்சம் இல்லாம கடவுள் நமக்கு தந்திருக்காரு. யானையை விட பல மடங்கான சக்திகளும் திறமைகளும் எல்லாமே தந்திருக்காரு. பட் we limit it. நம்ம இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு லிமிட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுதான். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த லிமிட்டேஷன்ஸை உடைச்சு வெளியே வரோம் அப்படின்னா அந்த பொக்கிஷங்கள் வானளவு நிறைஞ்சிருக்கும். ஸோ அந்த காலகட்டத்துல டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் ஒரு பெரிய ஒரு புரட்சியாக வந்திருக்கக்கூடிய காலகட்டம் இது. அந்த புரட்சி, அதாவது பிளாக் செயின் உங்களுடைய புரட்சி இல்லைன்னா அதுக்கு இன்றியமையாம இருக்கக்கூடிய இன்னோவேட்டபிள் ஒரு டோக்கன் அப்படிங்கிற கரன்சி, இந்த ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிட்டோம். அப்கோர்ஸ் டாக்டர் கெவின் எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரோ சேம் டைம் தான் நான் வந்தேன். அன்னைக்கு we were zero. இதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்படி எல்லாம் டெக்னாலஜி வந்திருக்குங்கிற கூட தெரியாது. எல்லாருக்கும் வந்ததுக்கு பிறகுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு நமக்கு தெரிய வரும். பை த டைம் நிறைய பேர் அதை ஸ்டார்ட் அப்பா மாத்திருப்பாங்க, அதுல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுல பல மடங்கு முன்னால போயிருப்பாங்க. பட் we are privileged, we are blessed. நமக்கு முதல் முறையாக நமக்கே தெரிய வந்திருக்கு. அண்ட் லாட் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது நமக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் ப்ரொஃபசர்ஸ், அது டாக்டர் ஹேரியா இருக்கட்டும், இல்ல ரமா மேமா இருக்கட்டும், டாக்டர் கெவினா இருக்கட்டும், இல்ல நம்ம அருண்குமார் சாரா இருக்கட்டும், எல்லாமே லெஜெண்ட்ஸ். they understood the things very clearly. ஆப்வியஸ்லி அவங்க ரொம்ப அழகா ஒரு குழந்தைக்கு சொல்லி தரது மாதிரி இந்த விஷயங்களை சொல்லி தராங்க. இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்குவோம். பட் அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்றோமோ அதை விட பிரம்மாண்டமா நம்முடைய இன்கம் இதுல ஷூட் அப் பண்ணிக்க முடியும். அதுதான் இதுல நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பிசினஸ். இப்போ பாக்குறீங்க அப்படின்னா வெரி ஷார்ட் டைம்லயே பெரிய அளவுல சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்குது. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 3% ஆர் 4%, இல்ல டாக்டர் கெவின் மாதிரி 18%, இல்ல மணிகண்டன் சார் மாதிரி ஆல்மோஸ்ட் 86%. இது நம்ம டே பை டே நம்முடைய டீமை டெவலப் பண்ணிட்டு இருக்க போறோம். அப்படி பாக்குற சமயத்துல டீமுடைய ஸ்ட்ரென்த், அந்த கம்யூனிட்டியுடைய ஸ்ட்ரென்த் பல மடங்காக டெவலப் ஆக போகுது. ஸோ அதுதான் இதோடைய பியூட்டி. அதாவது ஜஸ்ட் நம்ம ஒரு பிசினஸ் தொடங்கல, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆல்மோஸ்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் பெரிய அளவுக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது ஃபோர்சேஜ் நம்ம கொடுத்துருக்குது. இதுக்கு ஒரு சிஸ்டம், பேக் டு பேஸ் சிஸ்டம், ஒண்டர்ஃபுல் சிஸ்டம் டாக்டர் கெவின் நமக்கு கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் வாட் we have to do is just spend little hours. அதாவது ஜூம் கால்ல நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ மீ டூ அதே மாதிரி தான் நான் இதுல என்டர் ஆயிருக்கிறேன். பல பெரிய சக்சஸை நம்ம இதுல அனுபவிக்க போறோம். நியூ மெம்பர்ஸ் இதை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜூம் கால்ஸும் அட்டன் பண்ணி இதுல பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்றத எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், குட் நைட், ஒன்னாண்டா. தேங்க்யூ. தேங்க்யூ அன்பழகன் சார், தேங்க்யூ சோ மச். இங்க கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லித்தான் ஆகணும். இப்ப நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 hour கிட்ட ஆகுது. கொஞ்சம் முன்னாடி கெவின் சார் நம்மளுக்கு அவருடைய ஐடி ஓபன் பண்ணி காட்டி கொடுத்தாரு. அப்போ இருந்த இப்போ இருக்கிற டிஃபரன்ஸும் பார்த்தாலே புரியும் இந்த பவரோட சிஸ்டம். ஸோ as a team we can congratulate Kevin sir for his 6,000 achievement. இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே his ID has passed 6,000. So congratulations Kevin sir, and I welcome Kevin sir to have some words with us. Yeah, thank you ma'am. Actually இது கரெக்டான ஒரு டைம், அதனால தான் திருப்பி I took the program. See, நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது I like the word of a person called Elon Musk. உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன், இப்போ 3rd பொசிஷன்ல இருக்கு. அவங்க சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, if you are not getting money while you are sleeping, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கலன்னா you will work until you die. நீங்க இறந்து போன வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். This is a thing. But right now நான் இங்க ப்ரோக்ராம் தான் எடுத்துட்டு இருந்தது. 1 hour கூட ஆகல, அப்ப 6,000 டச் ஆகல. பட் இந்த ப்ரோக்ராம் முடியற டைம்ல my income has reached to 6,312 BOC. That means ஒரே டைம்ல 320 BOC. 320 BOC னா it's 24,000 rupees. That means என்னோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி உள்ள இன்கம் விட இப்போ வந்து 25,000 ரூபாய் ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. So this is the power of the system. இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி நீங்க வந்தா மட்டும் தான் அது முடியும். So thank you. That's why I have shown my ID again. இதோட டைம் எல்லாமே கிளியர் தான். எந்த ஐடியில இருந்து வந்தது, எந்த ப்ரோக்ராம் 320 and the time also is shown. It's Indian time கிடையாது, அதனால தான் இப்படி டைம் காமிக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல இது ஏறி. So thank you so much
Thank you, Ramam. We can conclude. Thank you, sir. So, friends, இது மிகப்பெரிய வாய்ப்பு. இங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a real life changing program. So, நானும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாமே படிச்சு முடிஞ்சு அப்புறமா இதுல அசோசியேட் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. ஸோ, ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களை யார் இந்த சிஸ்டர்ல இன்வைட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு புரிஞ்சுக்கோங்க. இங்க சொன்ன மாதிரி ஜூம் கால்ஸ் கண்டிப்பா மேக்சிமம் ஜூம் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் அப்படி எல்லா லாங்குவேஜ்லயும் நம்மளுக்கு ஜூம் கால்ஸ் இருக்கு. ஸோ மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேலையில இருந்துகிட்டே நம்மளுக்கு இதை பண்ண முடியும். சோ நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும். சோ அந்த கனவுகள் எல்லாமே ஃபோசேஜ் மூலியமா நிறைவடைறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி கூறி இந்த ப்ரோக்ராம் இங்க மிக சிறப்பா இங்க பிரசன்ட் பண்ண கெவின் சாருக்கும் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண ஆல் கிரேட் லீடர்ஸ்க்கும் நான் மனமார்ந்த நன்றி கூறி இந்த ப்ரோக்ராம வைண்ட் அப் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஆல். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.